உனக்கென்றே உயிர் கொண்டே. எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. சண்டே ஸ்பெஷல் ரைஸு அண்டு எறா தொக்கு, இது வந்து எறா கிரேவி அண்டு ஃபிஷ் குழம்பு வச்சுட்டு முட்டை அவிச்சு போட்டிருக்கேன் அண்ட் லெமன் ரசம். அண்டு சைடில் அப்படியே வந்து தோசை கடையும் ஓடின்ட்டுருக்கு. இன்றைக்கி மார்னிங் ஒரு 7 o'clock இருந்தேன். ஸோ இதெல்லாம் இப்போ டைம் வந்து 11 o'clock ஆகுது. தோசை கடை முடிஞ்சதும் கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி 5 days-ஆக வந்து குக்கை நிறுத்தி ஆயிடுச்சு. எனக்கு சாப்பிட மட்டும் இல்லை, நல்லா சமைக்கவும் பிடிக்கும். நான் வச்ச மீன் குழம்பு கிரேவியெல்லாம் பார்த்தோன்னே சாப்பிடணும் போல தோணும். நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, குக்கு ஏன் நிறுத்திட்டேன் அப்படிங்கிற ஸ்டோரியை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். யாராவது நல்ல குக்கு குளத்தூரில் இருந்தீங்கனாக்கா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூனுக்கு, மார்னிங்கே வந்துடணும். ஆஃப்டர்நூனுக்கு 2 பேருக்கு சமைக்கணும் அண்ட் நைட்டுக்கு 3 பேருக்கு 8,000 salary. ஓகேங்களா? யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரசம் ரெசிபி கூட எனக்கு ஜெயஸ்ரீ மாமி தான் சொல்லி கொடுத்தாங்க. சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நான் ஒரு நாள் வீடியோ பண்ணி போடுறேன். வைக்கிற மீன் குழம்புனா என் மாமனாருக்கு அவ்வளோ பிடிக்கும். உளுந்த வடைனா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்போ உளுந்த வடை பண்ணாலும் என் அம்மாவை நினச்சிப்பேன். அதே மாதிரி எப்போ மீன் குழம்பு பண்ணாலும் என் மாமனாரை நினச்சிப்பேன். ஆக்சுவலி 2 பேருமே உயிரோட இல்லை, இறந்துட்டாங்க. ஓகே, யாருக்காவது மீன் குழம்பு வேணும்னா சொல்லுங்கள், நான் வச்சு தரேன். உனக்கென்றே உயிர் கொண்டே, அதில் எதுவும் மாற்றமில்லை. பிரிவென்றா உறவுண்டு. தோசை சுடுறது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ரூமில் உட்காந்துருக்கான். என் பையன் ஒரு ரூமில் உட்காந்துருக்கான், என் புருஷன் ஹாலில் உட்காந்துருக்கான், என் சிஸ்டர் பையன் இன்னொரு ரூமில் உட்காந்துருக்கான். ஒவ்வொருத்தன் உட்காந்துருக்க இடத்துக்கும் நடந்து போய் நம்ம கொடுத்துட்டு வரணும். பட் ஆனால் அதுதான் நமக்கு சந்தோஷத்தையும் தருது இல்லையா? ஒரு பொண்ணு ரீல்ஸ் போட்டிருந்தா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப காமெடியாக. நம்மளை பொண்ணு பார்க்க வரும்போது இதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லையேம்மா, என் மாமியார் என்னென்னா பாயசம் வைக்க சொல்கிறா அப்படி இப்படின்ட்டு செம்ம காமெடியாக இருக்கும். ஆக்சுவலி ஒய்ஃபாக அந்த கேரக்டரில் இருக்கும்போது நமக்கு அது எல்லாமே பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஆனால் அம்மாங்கிற கேரக்டருக்கு வந்துட்டதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு இந்த சுமை எல்லாமே ரொம்ப சுகமாக இருக்கும். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.